மனித வாழ்வில் மொழியின் பங்கு, அதன் முக்கியத்துவம். இன்றைக்கு வரைக்கும் மனித வாழ்வில் மொழி எத்தகைய மிகப்பெரிய பாத்திரத்தை வகிக்கிறது என்று நாமே கூட மிக ஆழ்ந்து உணராமல் இருக்கிற தருணங்கள் உண்டு. பலர் கேட்கிறார்கள், சாதி அடிப்படையில் மனிதனை பிரிக்காதீர்கள், மத அடிப்படையில் மனிதனை பிரிக்காதீர்கள் என்று சொல்லுகிற நீங்கள் மொழி அடிப்படையில் மனிதனை பிரிக்கலாமா என்று நண்பர்கள் கேட்பது உண்டு. நாம் அதனை இப்படி எண்ணி பார்க்கலாம். மதம் இல்லாமல் மனிதனால் வாழ்ந்துவிட முடியும். மதம் என்பது ஒரு வாழ்க்கை முறைதான். மதமற்று வாழ்வது என்பது இன்னொரு விதமான வாழ்க்கை முறை. எனவே மதமற்று ஒரு மனிதனால் வாழ்ந்துவிட முடியும். சாதிகளற்று மனிதன் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் மொழியற்று ஒரு மனிதனால் இந்த உலகில் வாழவே முடியாது. ஏன் பேசாமல் வாழ முடியாதா என்று கேட்கலாம். மொழி என்பது பேசுவதற்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்கிற கருத்தே பிழையானது. மொழிதான் சிந்திப்பதற்கே பயன்படுகிறது. நாம் நம்முடைய சிந்தனைகளை மொழியின் மூலமாகத்தான் சிந்திக்கிறோம். மொழி என்பது பேசுவதற்காகவும் எழுதுவதற்காகவும் படிப்பதற்காகவும் மட்டுமில்லை, அது சிந்தனையிலே இருந்து தொடங்குகிறது. எனவே மனித வாழ்வில் மொழிக்கான முக்கியத்துவம் என்பது, மனித வாழ்க்கை என்பதே சிந்தனையின் அடிப்படையிலானது தான். சிந்தனை தான் மனிதனை உயர்த்திற்று, சிந்தனை தான் மனிதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திற்று. எனவே சிந்தனை இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை. அந்த சிந்தனைக்கே அடித்தளமாக இருப்பது மொழிதான் என்றால் அதனை விட முதன்மையான முக்கியத்துவமான இன்னொன்று இருக்க முடியாது. எனவே சிந்திக்கிற ஒவ்வொருவரும் மொழியை விட்டு பிரிந்து நிற்க முடியாது. இயல்பாகவே என்ன சொல்லப்படுகிறது என்றால், விலங்கிலிருந்து மனிதன் உயர்ந்தான் என்றால் எது விலங்கிலிருந்து மனிதனை உயர்த்தியது? விலங்கினுடைய உழைப்பு தான். என்றைக்கு உழைக்க கற்றுக்கொண்டானோ உழைப்பு தான் அவனை மனிதனாக உயர்த்திற்று என்று பொது உடைமை சிந்தார்த்த நண்பர்கள் சொல்லுவார்கள். அது உண்மைதான். ஆனால் எதை நாம் அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டுமென்றால், விலங்குக்கும் மனிதனுக்குமான வேறுபாடு உழைப்பு மட்டுமில்லை, மொழியும் சேர்த்துத்தான். எனவே மிக அடிப்படையாக மனித வாழ்வில் மொழி என்பது மிகப்பெரிய பாத்திரத்தை வகிக்கிறது. மொழி ஒரு கருவிதானே, அது எப்படி வாழ்வில் அவ்வளவு பெரிய பாத்திரம் வகிக்கிறது என்று சொல்ல முடியும் என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மொழியை கருவி என்று சொல்லுவது நாம் அதனை சிறுமைப்படுத்துகிறோம் என்று பொருள். அடிப்படையில் ஒரு வேறுபாட்டை சொல்ல வேண்டுமென்றால், கருவி என்பது புறவயமானது, மொழி என்பது அகவயமானது. கருவியையும் நம்மையும் பிரித்து விட முடியும். கையில் எடுத்து போரிடுகிற வாள் ஒரு கருவிதான். நாம் ஏந்தி எழுதுகிற பேனா ஒரு கருவிதான். இந்த கருவிகளையெல்லாம் மனிதனை விட்டு தனியாக பிரித்தெடுத்து விட முடியும். ஆனால் மொழியை மனிதனை விட்டு பிரித்தெடுக்க முடியுமா? காரணம், மொழி என்பது அகவயமானது. அது மூளையில், நம் உணர்வுகளில் பின்னி பிணைந்து கிடக்கிறது. எனவே கருவி என்று சொன்னால் தேவையான போது பயன்படுத்தலாம், தேவையில்லை என்றால் தூக்கி எறிந்து விடலாம். ஆனால் மொழி என்பது அப்படி அல்ல. மொழி என்பது நம் ஊனோடும் உயிரோடும் கலந்து நிற்கிறது. மொழி என்பது வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் பிணைந்து நிற்கிறது. மொழி என்பது சிந்தனையின் அடித்தளமாக இருக்கிறது. எனவே மொழியை கருவி என்று சொல்லுவது அதனுடைய இடத்திலிருந்து மிகச் சிறுமைப்படுத்தி நாம் பார்க்கிற பார்வையாக முடியும். இப்படி ஒரு கருத்தை வைத்திருந்த நண்பர்கள் கூட இன்றைக்கு அதனை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மொழி வெறும் கருவிதானே, அதற்கு என்ன இத்தனை மதிப்பு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் கூட இன்றைக்கு மொழியை அப்படி பார்ப்பது சரியில்லை என்று உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த சிந்தனைகளிலே மாற்றம் வந்திருக்கிறது. மொழியை அவ்வளவு எளிமைப்படுத்திவிட முடியாது. மொழி என்பது பல்வேறு விதத்திலும் நம்மோடு வாழ்வின் எல்லா அசைவுகளிலும் கலந்து நிற்கிறது. எனவே மொழி என்பது வெறும் கருவி என்று சொல்லுவது எந்த விதத்திலும் பொருந்தாத ஒன்று என்பதே என் கருத்து.
வணக்கம்.